ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி தாம்பரத்தில் இருக்க மதனபுரத்தில் மீன் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம். இங்கே எப்போவுமே மீன்லாம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். நான் ரெகுலராக இங்கே தான் வாங்கிட்டுருக்கேன். நான் வீக் டேஸில் வந்ததுனால ரொம்ப கூட்டம் இல்லை. இதே சண்டேஸில் வந்தீங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும். மீன் வாங்க முடியாது. மீன் வாங்கினாலும் அதை கட் பண்ணுறதுக்கு நிறைய க்யூ நிற்கும். மீன்லாம் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நாங்கள் இன்றைக்கி முரல் மீன் வாங்கலான்னு தான் வந்தோம். அதேமாரி ஒரு முரல் மீன் கிடச்சிருச்சு. இது ரொம்ப ரேராக கிடைக்கும் இந்த மார்க்கெட்டில். இந்த மீன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது வெள்ளை வவ்வால். இதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. முரல் மீன் வந்து கிலோ 450 ரூபான்னு சொன்னாங்க. அது ஒரு கிலோ வாங்கியாச்சு. இந்த வெள்ளை வவ்வாலில் 2 பீஸ் வாங்கிட்டோம். பசங்களுக்கு முள் இல்லாமல் கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது கிலோ 1200 ரூபான்னு சொன்னாங்க. இது எப்போவுமே ரேட்டு ஜாஸ்தியாக தான் விற்கும். இதில் பாருங்கள், நல்லா இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது வந்து டைகர் பிரானு. இதுலேயும் ஒரு 1/2 கிலோ வாங்கிக்கிட்டோம். இது மீன் வெட்டுற இடம். சண்டே வந்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம நிற்கவே முடியாது, அவ்வளோ கூட்டமாக இருக்கும். சண்டேல இன்னும் ஃப்ரெஷ்ஷான மீன் வெரைட்டியாக நிறையா வச்சுருப்பாங்க. மீன் வெட்டி வாங்கியாச்சு. இங்கே ஃபிஷ்ஷு மட்டும் இல்லை, சிக்கன் மட்டன் எல்லாம் வாங்குறதுக்கும் வெளியில் ஒரு தனி ஷாப்பே இருக்குது. எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா தாம்பரம் டு மன்னிவாக்கம் இடையில இருக்க ஒரு ஜங்ஷனில் இருக்குது. மதனபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல தான் இருக்குது. வாங்க மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். மீன்லாம் வாஷ் பண்ணி வச்சாச்சு. புளியை நல்லா ஹாட் வாட்டரில் ஊற வச்சு கரைச்சி தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன். எங்கள் சைட்லலாம் குழம்ப வந்து முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டு டைரெக்டாக தாளித்து விடுவாங்க. புளி கரைச்சி வச்சுருக்கிறதுல தேங்காய், சின்ன வெங்காயம் 4, சோம்பு 3யும் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கிட்டேன் பேஸ்ட்டாக. அதை தான் இப்போ இந்த புளியோடு சேர்க்குறேன். தேங்காய் ரொம்ப சேர்க்க வேண்டாம். ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் துருவலை, 4 சின்ன வெங்காயம், ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு 3யும் சேர்த்து அரைச்சி அந்த பேஸ்ட்டு யூஸ் பண்ணாலே போதும். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள்,
தனியாத்தூள், மூணையும் சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுக்குவோம். காரம் வந்து அவங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அந்த அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான உப்பு எல்லாம் போட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கணும். மிளகாத்தூள்லாம் கட்டி கட்டியாக இல்லாமல் ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இது கரைச்சி வச்சாச்சு. இதை தனியாக வச்சுக்குவோம். இப்போ குழம்புக்கு நான் அலுமினிய கடாயை தான் யூஸ் பண்ணி குழம்பு வைப்பேன். குழம்புக்கு தேவையான நல்லெண்ணெய், மீன் குழம்பை எப்போவுமே நம்ம நல்லெண்ணெயில் தான் வைப்போம். அதனால் நானும் அதான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். எண்ணெய் காஞ்சோன்னே வெந்தயம், அது கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே கடுகு, அதையும் ஆட் பண்ணிக்குவோம். கடுகு நல்லா வெடித்த உடனே மீன் குழம்புக்கு எப்போதுமே சின்ன வெங்காயம் தான் சேர்ப்போம். அது எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி நானும் சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவேன். வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணுவோம். வெங்காயம் ஃப்ரை ஆயிடுச்சு. அதோட 3 பச்சை மிளகா, பெரிய தக்காளி 1, தக்காளி 1 யூஸ் பண்ணால் போதும். தக்காளி நிறையா சேர்த்தா குழம்பு தண்ணியாக இருக்க மாதிரியே இருக்கும். நம்ம புளி வேணுங்கிறத குழம்புல சேர்த்ததுனால தக்காளி டேஸ்ட்டுக்கு 1 சேர்த்தா போதும். அது நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்ச புளி கரைசலை எடுத்து அதில் சேர்த்துடலாம். அவ்வளோதான். இதில் எக்ஸ்ட்ரா நீங்கள் எதுவுமே ஆட் பண்ண வேணாம். இது நல்லா மீடியம் ஃப்ளேமில் எண்ணெய் பிரிகிற வரைக்கும் கொதிக்க விடுவோம். மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா குழம்பு திக்காகி அந்த கரண்டியில் குழம்ப சுற்றி பார்த்தோம்னா நல்லா அந்த குழம்பு இந்த கரண்டியில் ஒட்டியிருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க மீன்லாம் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வைக்கணும். மீன் 10 நிமிஷத்துக்கு மேலே இருக்கக்கூடாது. ரொம்ப நேரம் வேக வச்சிங்கன்னா தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு பாருங்கள் நல்லா திக்காக மீனும் குழம்பும் நல்லா பைண்டாகி இருக்கும் பாருங்கள். இந்த ஸ்டேஜில் குழம்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வறுவல் மீனுக்கு மசாலா ரெடி பண்ணிடுவோம். சோம்பு, ஜீரகம், மிளகு, இஞ்சி, பூண்டு, முழு நெல்லிக்காய் அளவு புளி, கொஞ்சோண்டு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைனாக பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்குவோம். அந்த பேஸ்ட்டை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டு தேவையான அளவு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு நம்ம அந்த பேஸ்ட்லேயே போட்டதுனால இதுக்கு தனியாக உப்பு போடக்கூடாது. மஞ்சத்தூள், மிளகாத்தூள் மட்டும் போட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணியாச்சு. மீனை மசாலா தடவி வச்சுக்குவோம். இந்த வாவல் மீனில் மசாலா தடவும் போது மேலே வளவளப்பாக இருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் ஆகும் மசாலா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு.
நல்லா ஈவனாக எல்லா பக்கட்டும் மசாலா தடவியாச்சு. இப்போ எடுத்து வச்சுடுவோம். இப்போ மீதி இருக்க மசாலாவில் முரல் பீஸெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுடுவோம். இந்த முரலில் முள்ளெல்லாம் க்ரீன் கலரில் இருக்குது பாருங்கள், இப்படி தான் இருக்கும் அந்த மீன். நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிடுவோம். நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இதை ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுருவோம். ஃபஸ்ட்டு என் பாப்பாவுக்கு வாவல் மீனை ஃப்ரை பண்ணி கொடுத்துருவோம். இந்த மீனில் முள் இல்லாததுனால என் பாப்பா தானாகவே சாப்பிடுவா. இப்போ ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சி. திருப்பி போட்டுருவோம். நல்லா ஈவனாக ஃப்ரை ஆகிடுச்சி. இது பிளேட் எடுத்து பாப்பாவுக்கு டேஸ்ட்டு பண்ண கொடுத்துருவோம். பாப்பா வெயிட் பண்ணிகிட்ருக்கா மீன் சாப்பிட்றதுக்கு. ஹாய். அவளே எடுத்து சாப்பிட்றா பாருங்கள், முள்ளே இருக்காது இந்த மீனில். நல்லா இருக்குன்னு எனக்கு சர்டிஃபிகேட்டு கொடுத்துட்டா. பாப்பா சாப்பிட்டோம். இதோட இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.